வணக்கம். இப்போது ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் சாமான், இந்த நம்ம பைப்பு தண்ணி சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, அப்புறம் சுவிட்ச் போர்டு, இந்த மாதிரி ஏதாவது வேறு மோட்ரு, இந்த அடிக்கடி ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. இது சகஜம்தான். இதுக்காக நம்ம ஆட்களை கூப்பிடும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜஸ்ட் டயல் இந்த மாதிரி எதுலையாவது சைட்டில் போய் தான் ஆட்களை கூப்பிட்றோம். அந்த மாதிரி வர்றவங்க நம்பர் 1 எல்லோரும் நல்லவங்களாக இருக்கிறதில்ல. நம்பர் 2 வந்துட்டு நம்மள்டேருந்து அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு சொல்லி நம்மளை மிஸ்கைடு பண்ணி காசு வாங்கிட்டு போகிறாங்க. நம்பர் 3 கொடுங்க ஜாமான் வாங்கிட்டு வரான்னு சொல்லி அவங்கள்ட்டேருந்து காசை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்புறதே இல்லை. அப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. இது 1-2 பேர் கிடையாது. சர்பப்ஸில், சிட்டிஸில், அதை ஒட்டி உள்ள பகுதியில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பேர் இதுக்காகவே இருக்கிறாங்க. வருவாங்க. அன்னைக்கு செலவுக்கு அவங்களுக்கு ஒரு 1000மோ 2000மோ வேணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மள்ட்ட வேலையே இல்லைன்னாலும் அதில் அது போயிடுச்சு இது போயிடுச்சு, அதை மாற்றணும் இதை மாற்றணும், இதை மாற்றினா தான் வேலை செய்ய முடியும், இதை மாற்றலனா வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து வேலையை செய்கிறாங்கிற பேரில் காசை சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஏர்ன்டு மணி. இது ஒரு வேலைக்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு ஒரு நாளுக்கு பூரா ஒரு எலக்ட்ரிஷியன் 8 மணி நேரம் வேலை செஞ்சான்னா அவனுக்கு எவ்வளோ சம்பளமோ அதை நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ப்ளம்பரோ செஞ்சான்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு சின்ன ஒர்க்கு, இந்த மைனர் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சிமெண்ட்டு போடுறது இந்த மாதிரி. ஆனால் இவங்கெல்லாம் இப்போ கூப்பிடும்போது வருவாங்க. ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு 1000 கொடு, 2000 கொடு அப்படின்வாங்க. நம்ம கொடுக்கலனாலும் விடமாட்டாங்க. சப்போஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த ஒர்க்கிட்டேருந்து நம்மள்டேருந்து எவ்வளோ காசு வாங்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதை இழுக்கிறானோ, அப்படியே மெதுவாக இழுக்கிறானோ. அது போயிடுச்சுங்க இது போயிடுச்சுங்க, இதை அப்படி பண்ணி இப்படி பண்ணால் தாங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. நான் இதை எல்லா தொழிலுமே ஒன்று தான். அதில் நான் தொழிலில் கேவலமோ இல்லை இதுவோ பேசுறதில்லை. பட் ஆனால் அந்த மக்களினுடைய மனநிலை, குறிப்பாக இந்த மாதிரி சேவை தொழில் செய்கிறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். அவங்களும் கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்து கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் மக்களை ஏமாத்துறது. ஒரு தடவை இந்த டெலிவிஷன் ரிப்பேர் பண்ண வந்தவன் ஒருத்தன் என்ன பண்ணான், டெலிவிஷன் ஓப்பன் பண்ணி ஒரு சிப்பை எடுத்தான். இது போயிடுச்சுங்கன்னா பக்கத்தில் போய் மாற்றிட்டு வரான். பக்கத்தில் தான் அந்த இது இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வரான். ஆனால் இது விலை அதிகம் அப்படின்னா. என்னடா விலைன்னு கேட்டேன்னா 7000 ரூபா அப்படின்னா. 7000 ரூபான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணால் 3000 ரூபா கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்துட்டு போட்டுட்டு மிச்சம் காசு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா. சரி வருவானோன்னு நம்பி நான் 3000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் வரவே இல்லை. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். எப்போவாவது ஒரு தடவை எடுத்தால் நான் வரேன்னுவான். ஸோ இந்த மாதிரியே சொல்லி நம்மளாம், அதாவது நம்ம தப்பாக செஞ்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணுறோம். அதனால் காலங்கெட்டு கிடக்கு. நம்ம இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம இன்னொருத்தன்ட்ட எவங்ககிட்ட காசு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் முதல்ல அவன் பூரா ஜாதகத்தையும் எழுதி எடுத்துக்கிட்டு தான் நம்ம அவன்கிட்ட காசு கொடுக்கணும். அதே மாதிரி கொடுத்ததற்கான ரிசிப்ட்டும் அவன்கிட்டேருந்து கையெழுத்து போட்டு வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி 3000 ரூபா வாங்கியிருக்கிறேன், இந்த இதை எடுத்துகிட்டு வர சொல்லி அப்படின்ட்டு. அதனால் அதே மாதிரி இப்போ நம்ம கூப்பிட்ற நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, எடுக்கவும் மாட்டாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான நிலைமையில் கன்சூமர்லாம் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. இந்த மாதிரி மேட்டர்லாம் குறிப்பாக பெரிய சிட்டி சைடில் தான் நடக்குது. அதையும் நோட் பண்ணிக்கங்க. கிராமங்கள்லாம் அந்த மாதிரி நடக்காது. முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம், நம்மள்ட்ட ஏகப்பட்ட ஐடிஐ இருக்குது.
இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, டெக்னாலஜிக்கல் எவ்வளோ அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. அது இல்லாத லயன்ஸ் கிளப்பு, லோட்ரி கிளப்பு, ஜவஹர் கிளப்பு அப்படின்னு இந்த மாதிரி நிறையா கிளப்லாம் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம், ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யார் யார் வில்லிங்காக இருக்கானோ அவங்கள ஸ்பான்சர் பண்ணி ஒரு 10 days ட்ரைனிங் மாதிரி, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளம்பிங் ட்ரைனிங் ஒரு 10 days, வீட்டுக்கு தேவையானது கட்டிங் பண்ணுறது, அதை லைனை மாற்றி விட்றது, அது பேர் என்ன பண்ணுறது, அந்த பைப்பில் ஏதாவது அடைச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளுக்காக ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் ஒரு 4 பசங்களை சம்மந்தப்பட்ட ஐடிஐ குறிப்பாக, ஏன்னா இப்போ ஐடிஐ நிறுவனங்களுக்கும் கம்மி கிடையாது தமிழ்நாட்டில், அதேமாதிரி டிப்ளமா நிறுவனங்களுக்கும் கம்மி கிடையாது. இவங்களாம் என்ன பண்ணலாம், அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 ஊரை கவர் பண்ணி அந்த 10 ஊரில் 2 பசங்களை செலக்ட் பண்ணி 20 பசங்களுக்கு இப்போ சம்மர் கேம்ப் வருது. அதே மாதிரி ஒரு சம்மர் கேம்ப்னு 10 நாள் போட்டு ஒரு பேட்ஜு, எலக்ட்ரிஷியன் பேட்ஜு, ப்ளம்பர் பேட்ஜு, அப்புறம் மோட்டர் மெக்கானிக் பேட்ஜு, இந்த மாதிரி பேட்சாக அனுப்பிவிட்டோம்னா அவங்களுக்கும் அதே கிராமத்தில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த லோக்கலில் இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்ச பையன் நம்மளை ஏமாற்ற மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கும். இதை யாராவது சம்மந்தப்பட்டவங்க எடுத்து செஞ்சிங்கன்னா நாட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. அடுத்தாப்பில் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுற பசங்களை ஐடென்டிஃபை பண்ணி போலீஸில் பிடிச்சி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இந்த தொல்லை நிரந்தரமாக போய்கிட்டே இருக்குது, ஏமாத்திரமாக அதிகமாகிக்கிட்டே இருக்கிறான். இவனும் இந்த சாராய கடை வேறு தொலைஞ்சு வச்சதால் ஒரு நாளைக்கு 1000 ரூபா அவனுக்கு வந்தே ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு அந்த நாள் போன மாதிரியே இல்லை. எவ்வளோ ஒரு கொடுமை! மக்களுடைய மனசும் கெட்டு, உடம்பும் கெட்டு, அவனால் 10 பேரும் கெட்டு, அவன் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்த காலம் மாதிரி எப்படி ஆகிப்போச்சு. டூ பேட், ஸோ பேட். பார்க்கலாம்.